பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். யோகா நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். அப்பா இணைந்த சொரூபமா இருங்கன்னு வரதானம் கொடுத்திருந்தாரு. ஆமா, இணைந்த சொரூபமா இருக்கேன். அதுதான் அதுதான் உயர்ந்த சொரூபமா அற்புதமா கிடைக்காத உயர்ந்த ஆசனம், உயர்ந்த சொரூபம் தான் அப்படின்னு சொல்லி உயர்ந்த சொரூபம் கொடுத்தாரு. சிவசக்தி உயர்ந்த சொரூபம் கொடுத்திருந்தாரு. ஆமா, ஓகே சிஸ்டர். அப்போட இனிமேல் மகா வாக்கியங்களை கேட்போமா? கேட்கலாம் சிஸ்டர். அதற்குரிய நாள் 3/2 அதாவது மாசம் பிப்ரவரி 3, பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதி 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, ஆத்மா எனும் ஜோதியில் ஞானம் யோகம் எனும் நெய்யை ஊற்றினீர்கள் என்றால் ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும். ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாங்கிற ஜோதி எப்போ எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா ஞானம் மற்றும் யோகத்தின் நெய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. கல்யாண சட்டியில நெய், அதாவது ஞானம் யோகம்ன்ற நெய் இருந்தாதான் ஆத்மா ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. ஆத்மா இந்த நெய்யில எரிஞ்சிட்டு இருக்கோம், கூடவே இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் உள்ள வித்தியாசத்தை நீங்க நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசத்தை நல்ல முறையில் புரிந்துக்கல. சரி, ஓகே. அப்ப அதாவது ஞானம்னா இப்ப சுதர்சன சக்கரத்தை பத்தி நினைச்சோம்னா அது ஞானம். ஆமா, படைப்பினுடைய முதல் இடைக்கடை தான் ஞானம். யோகம்ன்றது ஆத்மான்னு பரமாத்மா தந்தை நினைவு செய்யறது தான் யோகம். யோகம்ங்கிறது அப்பா என்ன இப்படி நினைங்க, எப்படி நினைங்க, எப்படி நினைங்கன்னு நமக்கு பிரேரணை கொடுக்குறாங்கல்ல, அது யோகம். அதுதான் ஆத்மா பரமாத்மா டிராமா, ஞானம் மற்றும் யோகம். ஓகே பிரதர். அப்பா கேள்வி கேட்கிறாங்க. பாபாவினுடைய காரியம் தூண்டுதல்களின் மூலம் நடக்க முடியாது, அவர் இங்கு வரத்தான் வேண்டும். ஏன்? பதில்: ஏனென்றால் மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தமோபிரதானமாக இருக்கிறது. தமோபிரதான புத்தி தூண்டுதல்களை புரிந்து கொள்ள முடியாது. பாபா வருகின்றார். ஆகையினால்தான் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் பிரபுவே என்று பாடப்பட்டுள்ளது. பாடல் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள். தமோ பிரதான புத்தியினால தூண்டுதல் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. மனிதர்கள் எல்லாரும் தமோ பிரதானம் ஆயிட்டாங்க, அதனால அவங்களால அங்க இருந்து தூண்டுதல் கொடுத்தா புரிஞ்சுக்க முடியாது. பாபாவே அங்க இருந்து இங்க வர வேண்டியது இருக்கும். அதனாலதான் பாபாவுக்கு கூட பாடல் இருக்கு இல்லையா, ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே அப்படின்ற பாடல் இருக்குது. அதான் பாபா உதாரணமா கொடுத்திருக்காரு. சரிங்க. பக்தர்கள் பாடலை உருவாக்கியுள்ளார்கள். இதனுடைய அர்த்தம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆகாயம் என்பது இதுவாகும், இது வசிப்பதற்கான இடமாகும். ஆகாயத்தில் இருந்து எந்த பொருளும் வருவதில்லை. ஆகாய சிம்மாசனம் என்று சொல்கிறார்கள். ஆகாய தத்துவத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் மற்றும் பாபா மகா தத்துவத்தில் இருக்கின்றார். அதனை பிரம்மம் அல்லது மகா தத்துவம் என்று சொல்கிறார்கள். அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. பாபாவும் கண்டிப்பாக அங்கிருந்துதான் வருவார். யாராவது வருவார்கள் அல்லவா, வந்து எங்களுடைய ஜோதியை ஏற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். குருடனின் மகன் குருடன் மற்றும் கண்ணுடையவர்களின் மகன் கண்ணுடையவன் என்று சொல்லப்படுகிறது. சொல்றீங்களா பிரதர்? அதாவது ஆகாய சிம்மாசனத்துல பாபா வர வேண்டியது இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அங்க இருந்து இறங்கி வரணும். என்ன சிஸ்டர் சொன்னாரு, மறந்துட்டேன். ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவேன்னு சொல்றோம். ஆகாயம் என்பது இதுவாகும், இது வசிப்பதற்கான இடமாகும். ஆகாயத்திலிருந்து எந்த பொருளும் வருவதில்லை. ஆனா ஆகாய சிம்மாசனம் என்று சொல்கிறார்கள். ஆகாய தத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் மற்றும் பாபா மகா தத்துவத்தில் இருக்கிறார்ங்கிற வித்தியாசத்தை நமக்கு அப்பா புரிய வைக்கிறாங்க. அதாவது பிரம்மம் மகா தத்துவம் அல்ல என்று சொல்கிறார்கள். பரந்தாமம் சாக்கார உலகம் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்றாரு. நீங்க இருக்கிறது ஆகாய தத்துவம், நான் இருக்கிறது மகா தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பரந்தாமத்தை. அங்க இருந்து இங்க இறங்கி வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமேலுதான் இது சொல்றாரு, யுதிஷ்டனுடைய மகன் அவங்க ஞானம் உள்ளவர்கள், குருடனின் மகன் குருடன்றது திருதராஷ்டிரனுடைய மகன்கள் அப்படின்றத சொல்றாரு. இது ஸ்தூலமான கண்ணு தெரியாதவங்கள சொல்றது இல்ல, ஞான கண் இல்லாதவர்கள பாபா அப்படி சொல்றாரு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காரு சிஸ்டர். சரி, வாசி. திருதராஷ்டிரன் மற்றும் யுதிஷ்டர் என்ற பெயர்களை காட்டுகிறார்கள். இப்போது ராவணனுடைய குழந்தைகளாவர். மாயை எனும் ராவணன் அல்லவா, அனைவருக்கும் ராவணனுடைய புத்தியாகும்.
இப்போது உங்களுடைய ஈஸ்வரிய புத்தியாகும், உங்களுடையது ஈஸ்வரிய புத்தியாகும். பாபா இப்போது உங்களுடைய புத்தியின் பூட்டை திறந்து கொண்டு இருக்கிறார். ராவணன் பூட்டை பூட்டி விடுகிறான். யாரும் இந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கல்புத்தி என்று சொல்கிறார்கள். பாபா இங்கே வந்து ஜோதியை ஏற்றுவார் அல்லவா? தூண்டுதலின் மூலம் காரியம் நடக்குமா என்ன? சதப்பிரதானமாக இருந்த ஆத்மாவின் சக்தி இப்போது குறைந்து விட்டது, சம பிரதானமாக ஆகிவிட்டது, ஒரே அடியாக மங்கி போய் விட்டது. மனிதர்கள் யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக தீபம் ஏற்றுகிறார்கள். ஏன் தீபம் ஏற்றுகிறார்கள்? தீபம் அணைந்து விட்டால் இருட்டாகி விடக்கூடாது என்பதற்காக ஜோதியை ஏற்றுகிறார்கள். இங்கே ஜோதி ஏற்றுவதன் மூலம் அங்கே எப்படி வெளிச்சம் ஏற்படும்? எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இப்போது நீங்கள் கூர்மையான புத்தி உடையவர்களாக ஆகின்றீர்கள். நான் உங்களை தூய்மையான புத்தி உடையவர்களாக மாற்றுகின்றேன் என்று பாபா கூறுகிறார். ஞானம் என்னும் நெய் ஊற்றுகிறேன். இது கூட புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும். ஞானம் மற்றும் யோகம் தனிப்பட்டதாகும். யோகத்தை ஞானம் என்று சொல்ல முடியாது. பகவான் வந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்ற ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா என்று சிலர் புரிந்து கொள்கிறார்கள். சொல்றீங்களா பிரதர்? போயிட்டே இருக்கு பாரு. அதான் தமோ பிரதான புத்தி உடையவர்களால எதையும் புரிஞ்சுக்க முடியாது. ராவனுடைய புத்தி இல்லை இல்லையா? அப்ப ஈஸ்வரிய புத்தி உங்களுக்கு தந்தை வந்து கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து அதாவது மனிதர்கள் வந்து அந்த சரீரம் விட்டுட்டு அவங்களுக்காக இங்க தீபம் ஏற்றி வைப்பாங்க. அவங்க வெளிச்சத்துல போவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனா இங்க விளக்கேற்றி வைக்கிறதுனால அவங்க எப்படி வெளிச்சத்துக்கு போவாங்க? மனிதர்கள் எதையுமே புரியாம செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஞானம் மற்றும் யோகத்தினுக்கு உள்ள வித்தியாசத்தையும் அப்பா சொல்றாரு. அடுத்து என்னன்னா, அந்த ஞானம்ன்றது அந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடை ஞானம் தான் ஞானம். யோகம்ன்றதும் தனிப்பட்ட விஷயம். ஆத்மான் வந்து பரமாத்மாவை நினைவு செய்யறது தான் யோகம். நினைவுனால்தான் பாவ கர்மங்கள் அழியும் மற்றும் இது கர்மேந்திரியங்கள் கட்டுப்படும். ஞானத்தின் மூலமா என்னது, நீங்க 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானம் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நீங்க அடுத்த நிலை போகணும் இல்லையா? தமோ பிரதானத்துல சத்துவ பிரதானமா ஆகணும் அப்படின்னா இதுக்கான விஷயங்களை கடைபிடிக்கணும். தந்தை அதைத்தான் சங்கம யுகத்துல ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. ஓகே என்று சிலர் புரிந்து கொள்கிறார். அதாவது ஆனால் இதை ஞானம் என்று சொல்ல முடியாது. எதை? என்னை நினைவு செய்யுங்கள் என்ற ஞானத்தை கொடுக்கின்றார் அல்லவா என்று சிலர் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இதை ஞானம் என்று சொல்ல முடியாது. இங்கே தந்தை மற்றும் குழந்தைகள் ஆவார்கள். இவர் நம்முடைய பாபா என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இதில் ஞானத்தினுடைய விஷயங்கள் என்று சொல்ல முடியாது. அதாவது அப்பா தந்தைன்னு தெரிஞ்சுக்கிறோம், இது எல்லாம் என்ன ஞானம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரா பாபா? ஞானம் என்பது விஸ்தாரமானதாகும். இது நினைவு மட்டுமே ஆகும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார், அவ்வளவுதான். இது பொதுவான விஷயமாகும். இதனை ஞானம் என்று சொல்லப்படுவது இல்லை. குழந்தை பிறவி எடுத்தது என்றால் கண்டிப்பாக தந்தையை நினைவு செய்யும் அல்லவா? ஞானத்தின் விஸ்தாரம் இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இது ஞானம் அல்ல. நாம் ஆத்மாக்கள். நம்முடைய தந்தை பரமாத்மா. பரமாத்மா என்பதை நீங்கள் தாங்களே தெரிந்துள்ளீர்கள். இதனை ஞானம் என்று சொல்ல முடியுமா என்ன? பாபாவை அழைக்கிறார்கள். ஞானம் என்பது நாலேஜ் ஆகும். சிலர் MA படிக்கிறார்கள், சிலர் BA படிக்கிறார்கள். எவ்வளவு அதிகமாக புத்தகங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் என்னுடைய குழந்தைகள் என்று பாபா கூறுகின்றார். நான் உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன். என்னிடத்திலேயே யோகம் ஈடுபடுத்துங்கள், அதாவது நினைவு செய்யுங்கள். இதனை ஞானம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் குழந்தைகளாகவே இருக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒருபோதும் விநாசம் ஆவதில்லை. யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அவருடைய ஆத்மாவை அழைக்கிறார்கள். அந்த சரீரம் அழிந்து விட்டது. ஆத்மா எப்படி உணவை சாப்பிடும்? ஆனால் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் வழக்கங்களாகும். நாம் சொல்வதால் அந்த பக்தி மார்க் இந்த ஒரே படிச்சிருந்தது, நாம் சொல்வதால் அந்த பக்தி மார்க்கம் நின்றுவிடும் என்பது கிடையாது. அது நடந்து கொண்டுதான் வருகிறது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. சொல்லுங்க பிரதர். ஆத்மா ஒருபோதும் விநாசம் ஆகிறது கிடையாது, அழியிறது கிடையாது. சரீரம் தான் அழிஞ்சு போயிடும். இருந்தாலும் ஆத்மாவை கூப்பிடுறாங்க. இறந்த ஆத்மாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உணவெல்லாம் படைக்கிறாங்க. ஆத்மா எப்படி உணவை சாப்பிட முடியும் சரீரம் இல்லாம? இதெல்லாம் பக்தி மார்க்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் நம்ம சொல்றதுனால முடிஞ்சிடுமா அப்படின்றதும் இல்லையா? அது எப்பவும் போல நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசிங்க. குழந்தைகளுடைய புத்தியில் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசம் தெளிவாக இருக்க வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறாரே, இது ஞானம் இல்லை. பாபா டைரக்ஷன் கொடுக்கிறார்.
இதை யோகம் என்று சொல்லப்படுகிறது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதுதான் ஞானமாகும். யோகம் என்றால் நினைவு ஆகும். குழந்தைகளின் கடமை தந்தையை நினைவு செய்வதாகும். அது லௌகீகம், இது பரலௌகீகம். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். எனவே ஞானம் தனிப்பட்ட பொருளாகிவிட்டது. ஸ்தூல தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதா என்ன? பிறந்த உடனேயே தந்தை நினைவு இருக்கிறது. இங்கே தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது. இதில் உழைப்பு தேவைப்படுகிறது. தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இது மிகவும் உழைப்பிற்கான காரியமாகும். ஆகையினால்தான் யோகம் நிற்பதில்லை என்று பாபா கூறுகிறார். பாபா நினைவு மறந்து விடுகிறது என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். ஞானம் மறந்து விடுகிறது என்று சொல்வதில்லை. ஞானம் மிகவும் சகஜமானதாகும். நினைவை ஞானம் என்று சொல்லப்படுவது இல்லை. இதில் மாயையின் புயல் நிறைய வருகிறது. சிலர் ஞானத்தில் மிகவும் கூர்மையானவர்களாக இருக்கலாம், நன்றாக முரளி எடுப்பார்கள். ஆனால் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என்ற சாட்டு வையுங்கள். சொல்றீங்களா? பேரா போயிட்டே இருக்கு. ஆமா, அதுதான் மறுபடியும் ஞானம் யோகத்தை தான் சொல்றேன். நீ முரளி ஃபுல்லாமே இந்த ஞானம் யோகம் தான் வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஞானத்துல நல்ல விதத்துல குழந்தைங்க நல்லா முயற்சி செய்யறாங்க, நல்லா ஞானம் படிச்சு நல்லா ஞானத்தை தாரணை செய்து முரளி கிளாஸ் எல்லாம் சூப்பரா எடுக்கிறாங்க. ஆனா யோகத்துல இருக்காங்களா? யோகத்துல இருக்கிறதுக்கான சார்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகத்துல இருந்தாதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமான விஷயம். அப்ப அதுதான் யோகம் நிற்பதில்லைன்னு பாபா சொல்றாரு. யோகம் நல்ல விதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல யோகம் இருக்கணும் அப்படின்னு. ஞானம் வேற யோகம் வேறன்ற ரெண்டு விஷயத்தையும் தனித்தனியா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. நேரம் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என்ற சார்ட் வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபாவிற்கு நினைவனுடைய சார்ட்டை யதார்த்தமான விதத்தில் உருவாக்கி காட்டுங்கள் என்று கூறுகின்றார். நினைவனுடைய விஷயம்தான் முக்கியமானதாகும். வந்து தூய்மையாக்குங்கள் என்று தூய்மையற்றவர்கள் தான் அழைக்கிறார்கள். தூய்மையாகும் விஷயம்தான் முக்கியமானதாகும். இதில் தான் மாயையின் தடை ஏற்படுகிறது. சிவபகவானுடைய மகா வாக்கியம், நினைவில் அனைவரும் அரைகுறையாக இருக்கிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் முரளியை நன்றாக நடத்துகிறார்கள், ஆனால் நினைவில் முற்றிலும் பலவீனமாக இருக்கிறார்கள். யோகத்தின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகிறது. யோகத்தின் மூலம் கர்மேந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாகிவிட முடியும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. எந்த சரீரமும் நினைவிற்கு வரக்கூடாது. இந்த முழு உலகமும் அழிய போகிறது என்பதை ஆத்மா தெரிந்திருக்கிறது. இப்போது நாம் நம் வீட்டிற்கு செல்கிறோம், பிறகு ராஜ்யத்தில் வருவோம். இது எப்போதும் புத்தியில் இருக்க வேண்டும். என்ன ஞானம் கிடைக்கிறதோ அது ஆத்மாவில் இருக்க வேண்டும். பாபா யோகேஸ்வரன் ஆவார். அவர் நினைவை கற்றுக் கொடுக்கின்றார். உண்மையில் ஈஸ்வரனை யோகேஸ்வரன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் யோகேஸ்வரர்கள் ஆவீர்கள். ஈஸ்வரனான தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த நினைவை கற்றுக் கொடுப்பவர் ஈஸ்வரன் பாபா ஆவார். அந்த நிராகார தந்தை சரீரத்தின் மூலம் வந்து கூறுகின்றார். குழந்தைகளும் சரீரத்தின் மூலம் கேட்கிறார்கள். நிறைய பேர் யோகத்தில் அரைகுறையாக இருக்கிறார்கள், முற்றிலும் நினைவு செய்வதில்லை. பிறவிகளுக்குமான பாவங்கள் அனைத்தினுடைய தண்டனைகளை அனுபவிப்பார்கள். யார் இங்கே வந்த பிறகு பாவம் செய்கிறார்களோ அவர்கள் இன்னும் 100 மடங்கு தண்டனை அனுபவிப்பார்கள். அதிகம் ஞானத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யோகம் முற்றிலும் இல்லை, அதனால் பாவம் அழிவதில்லை, அரைக்குறையாகவே நின்று விடுகிறது. அதனால் உண்மையிலும் உண்மையான 8 மணிகளின் மாலை தான் உருவாகிறது. 9 ரத்தினங்கள் பாடப்படுகிறது. 108 ரத்தினங்கள் என்று எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 108 ரத்தினங்களினால் எந்த பொருளும் உருவாக்கப்படுவதில்லை. நிறைய பேர் இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. நினைவை ஞானம் என்று சொல்லப்படுவதில்லை. ஞானம் என்று சிருஷ்டி சக்கரத்தை சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்களில் ஞானம் இல்லை. அந்த சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையவைகளாகும். நான் இவற்றின் மூலம் கிடைப்பதில்லை என்று பாபாவே கூறுகிறார். சாதுக்கள் போன்ற அனைவரும் சொல்லுங்க. இப்ப அதான் நினைவுனாலதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும், கூடவே அந்த கர்மேந்திரியங்கள் கட்டுப்படும் சொல்லியிருந்தார். இப்ப இந்த நினைவு தான் மிகவும் முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைவுனாலதான் தூய்மையாக முடியும். அப்பதான் தூய்மையான உலகத்துக்கு போக முடியும். அதனால எப்பவுமே வீடு மற்றும் ராஜ்யம் ரெண்டும் நினைவு இருந்துகிட்டே இருக்கட்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நினைவு செய்து பாவ கர்மங்கள் அழியலைன்னா தர்மராஜபுரியில தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். அதனாலதான் 8 மணி மாலை மட்டும் தயாராயிருக்காங்க.
8 மணி மாலை எப்படி தயாராயிருக்காங்க? யோகத்தின் மூலமா முழு பாவ கர்மங்களையும் அடிச்சனாலதான் அவங்க கர்மா தீட்ட நிலையை அடைஞ்சிருக்காங்க. அப்ப 8 மணி மாலை, அதனாலதான் 9 ரத்தினங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8 ரத்தினங்கள், 9வது ரத்தினமான வைரம், அது சிவபாபாவை குறிக்குது. அதான் நவரத்தினங்கள் மோதிரம் கையில போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அத போட்டுக்கிட்டா என்ன நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனிதர்கள். அதான் பாபா இங்க உதாரணமா சொல்றாரு. எங்கேயாவது 108 ரத்தினங்களை வச்சு பொருள் எதுவும் உருவாக்குறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு பாபா. சரி, ஓகே சிஸ்டர். ஆனா 108 மணி மாலையை வச்சு இது பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். சாதுக்கள் போன்ற அனைவரையும் கடைத்தேற்ற நான் வருகிறேன். அவர்கள் பிரம்மத்தோடு ஐக்கியமாக வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். பிறகு நீர்க்குமிழியின் உதாரணம் கொடுக்கிறார்கள். நீங்கள் இப்போது அப்படி கூறுவதில்லை. ஆத்மாக்களாகிய நாம் பாபாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்ற வார்த்தை கூட சொல்கிறார்கள். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நாம் ஆத்மாக்கள் என்று சொல்லி விடுகிறார்கள். ஆனால் ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்ற ஞானம் முற்றிலும் இல்லை. இதை பாபா தான் கூறுகின்றார். ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு அது என்பதையே இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அங்கே முழு மரமும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதனுடைய நடிப்பு கிடைத்திருக்கிறது. சுகத்தை அளிப்பது யார், துக்கத்தை அளிப்பது யார் என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. அது சாது சன்னியாசிகள் அந்த நீர் குமிழி போல ஜோதியோட ஜோதி ஐக்கியமாயிடுவோம். நீர் எப்படி ஒரு நுரையோட நுரைய சேர்ந்துக்கிறது இல்லையா, அது போல இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னா சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய விருட்சமா இருக்குது. பரந்தாமம் வீடுங்கிறது ஆத்மாக்கள் தனித்தனியா தான் அமர்ந்திருப்பாங்க. எல்லாரும் யார் ஒருத்தவங்களோட கலந்துடலாம் மாட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பாகம் இந்த சாக்கார உலகத்துல இருக்குது அப்படின்னா தனித்தனியா தான் இறங்கி வராங்க அப்படின்னு சொல்றாரு. அது உங்களுடைய வீடு, இது உங்களுடைய இது சாக்கார உலகம். இங்க நடிப்பு மட்டுமே நடக்குது. இந்த விஷயத்த கூட இப்பதான் குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, சாது சன்னியாசிகள் சொன்னது போல ஜோதியோட ஜோதியா ஐக்கியமாகாது, ஒன்னோட ஒண்ணு கலந்துராது அப்படின்றத பாபா சொல்றாரு. எல்லாம் தனித்தனி ஆத்மாக்கள், தனித்தனியான பாகம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதிவா இருக்குது. அதுபடிதான் இங்க பார்த்து பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரிங்க சிஸ்டர். பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகலாகும். 63 பிறவிகள் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள். பிறகு ஞானம் கொடுக்கிறேன் எனும் போது எவ்வளவு நேரம் ஆகிறது? அது 1 வினாடி ஆகும். 1 வினாடியில் ஜீவன் முக்தி என்பது பாடப்பட்டுள்ளது. இவர் உங்களுடைய தந்தை அல்லவா? அவர்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். அவரை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாக விடுவீர்கள். சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகம் என்று இந்த சக்கரம் இருக்கிறது. பெயரை கூட தெரிந்துள்ளார்கள். ஆனால் நேரத்தை பற்றி யாருக்கும் தெரியாத அளவிற்கு கல்புத்தியாக இருக்கிறார்கள். கருமையான கலியுகம் என்பதையும் புரிந்துள்ளார்கள். கலியுகம் இன்னும் கூட நடந்தது என்றால் இன்னும் காரிருளாகிவிடும். ஆகையினால்தான் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். விநாசமாகிவிட்டது என்று பாடப்பட்டுள்ளது. கொஞ்சம் ஞானம் பக்தி என்பது இரவு. 63 பிறவியா பக்தி பண்ணிட்டு இருந்தீங்க இரவு காலத்துல. இப்ப ஞானம் என்பது பகல். 1 வினாடியில் ஜீவன் முக்தி அப்படின்னு பாடப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 வினாடியில் ஜீவன் முக்தினா கொஞ்சம் ஞானம் கேட்டா கூட உங்க ஜீவன் முக்தியின் பதவி திரேதாயுகத்துல கடைசி பிறவியாவது அடைகிறாங்க இல்லையா, அதுதான் அந்த சிருஷ்டி சக்கரம் இருக்கு இல்லையா, அதைத்தான் ஞானம்னு சொல்லுவாரு. அதுதான் ஞானத்தின் மூலமா ஜீவன் முக்தி கிடைக்குது. இந்த 1 வினாடியில அந்த ஞானத்தை சொல்லிடுறீங்க இல்லையா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்னு. இந்த விஷயத்த கேட்கும் போதே அவங்க ஜீவன் முக்தி பதவி அடைகிறாங்க. இதுக்குத்தான் மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல யோகத்துக்கு கவனம் கொடுத்தாரு, இப்ப அந்த ஞானத்துக்கு சொல்றாரு. பக்திங்கிறது இரவு, ஞானம் என்பது பகல் அப்படின்றதுக்கு சொல்லிட்டு இருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. ஞானம் கேட்டால் கூட பிரஜைகளாகி விடுவார்கள். இந்த லட்சுமி நாராயணன் எங்கே, பிரஜைகள் எங்கே? படிப்பிக்க கூடியவர் ஒருவரே. ஒவ்வொருவருக்கும் அவருடைய அதிர்ஷ்டமாகும். சிலர் புலமை பெற்று விடுகிறார்கள், சிலர் தேர்ச்சி பெறுவதில்லை. ராமருக்கு ஏன் வில் அடையாளம் கொடுத்திருக்கிறார்கள்? ஏனென்றால் தேர்ச்சி பெறவில்லை. இது கூட கீதை பாடசாலையாகும். சிலர் எந்த மதிப்பெண்ணும் எடுக்க தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன், பாபாவும் புள்ளியாக இருக்கின்றார். இப்படி அவரை நினைவு செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை கூட தெரிந்து கொள்ளவில்லையானால் அவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? நினைவில் இல்லாத காரணத்தால் அதிக நஷ்டம் ஏற்பட்டுவிடும். நினைவினுடைய பலம் நிறைய அதிசயத்தை செய்கிறது. கர்மேந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாகி குளிர்ச்சியாகி விடுகிறது.
ஞானத்தின் மூலம் அமைதியாகாது. ஞானத்தின் மூலம் அமைதி ஆகாது. ஆமா யோகத்தின் மூலம் கர்மேந்திரியங்கள் முற்றிலும் குளிர்ச்சியாகி விடுதுங்கிறாரு. ஆமா ஞானத்தின் மூலமா அறிவு கிடைக்குது. அதான் அறிவு தான் கிடைக்குது. அந்த அறிவின் மூலம், அறிவுன்றது வெளிச்சம். ஓ, இந்த பாதையில நம்ம போகணும்ன்ற வெளிச்சம். ஆனா சக்தி வேணும் இல்லையா? ஒளி கிடைச்சிருக்குது. ஞானத்தின் மூலமா ஒளி. வழி கிடைச்சிருச்சு. ஆனா யோகத்தின் மூலமா சக்தி கிடைக்குது. சக்தி மூலமா தான் கர்மேந்திரியங்கள் கட்டுப்படுது, பாவ கர்மங்கள் விநாசம் ஆகுது. ஒரு இருட்டான பாதைக்குள்ள நடந்து போறோம்னா அதைத்தான் பக்திங்கிறது இரவுன்னு சொன்னார் இல்லையா? இரவுக்குள்ள நம்ம எங்கிட்டு போறதுன்னே தெரியாம போயிட்டு இருந்தோம். இப்ப ஞானம்ன்ற ஒளியை அப்பா கொடுத்துருக்காரு. இப்ப வெளிச்சம் கிடைச்சிருக்கு, இந்த பாதையில போங்க அப்படின்னு. அந்த பாதையில அப்பா கிட்ட சக்தி வாங்கி நடந்து போகும்போது நம்மளும் கடை சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். அதுதான் என்ன சொல்லியிருந்தாரு? ஆமா, ஓகே சிஸ்டர். அந்த கர்மேந்திரியங்கள் கட்டுப்படும். கர்மேந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாக குளிர்ச்சியாகி விடுகிறது. ஞானத்தின் மூலம் அமைதியாகாது. யோக பலத்தின் மூலம் அமைதியாகிவிடும். எங்களுக்கு அந்த கீதை ஞானத்தை சொல்லுங்கள் என்று பாரதவாசிகள் அழைக்கிறார்கள். அந்த லட்சுமி நாராயணனையும் அந்த ராமரையும் பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா? அவங்க ஏன் அப்படி இவங்க உயர்ந்தவர்களா சத்தியுகத்துல இருக்காங்க, ராமருக்கு ஏன் வில்லும் அம்பையும் காமிச்சிருக்காங்க, இவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில் அம்பும் கொடுத்திருக்காருன்னா சண்டையிட்டு இருந்திருக்காரு. அதாவது மாயையோட மனம் புத்தியோட சண்டையிட்டு இருக்கவங்களதான் அப்படி சொல்லுவாங்க. சண்டையிட்டு இருக்கவங்க தான் திரேதா யுகத்துக்கு போயிருக்காங்க. இப்ப சண்டையிடாதவர் யாருன்னா எப்போ யோகத்திலே இருந்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான். அதனாலதான் கிருஷ்ணர் கையில சுதர்சன சக்கரத்தை கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப அந்த ஞானத்தின் மூலமா கிடைச்ச ஒளினால கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் ஞானத்தை மூலமா யோகத்திலே இருந்ததுனால புல்லாங்குழல் கொடுத்திருக்காங்க, சிருஷ்டி சக்கரமும் கொடுத்திருக்காங்க. ஆமா, ரெண்டையும் கொடுத்திருக்காங்க. அவர் எப்போ அந்த ஞானம் யோகத்துல நிறைஞ்சிருந்தனால பாஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவங்க சத்தியோகத்துக்கு போறாங்க, தேர்ச்சி அடைஞ்சு. இவங்க தோல்வி அடைஞ்சதுனால திரேதாயுகத்துக்கு போயிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. பிரதர், இப்போது யார் வருவார்கள்? கிருஷ்ணனுடைய ஆத்மா இங்கே இருக்கிறது. யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்கிறார்களா என்ன? நாங்கள் கிறிஸ்துவின் ஆத்மாவை நினைவு செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அட, அவர் இங்கேதான் இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆத்மா இங்கேதான் இருக்கிறது. அவர் திரும்பி செல்ல முடியாது என்பது மனிதர்களுக்கு தெரிவதில்லை. லட்சுமி நாராயணன் முதல் நம்பரில் வருபவர்களே முழுமையாக 84 பிரிவில் எடுப்பார்கள் என்றால் மற்றவர்கள் எப்படி திரும்பி செல்ல முடியும்? இவை அனைத்தும் கணக்கல்லவா? மனிதர்கள் என்ன வேணாம் சொல்கிறார்களோ அனைத்தும் பொய்யாகும். அரைக்கல்பம் பொய்யான கண்டம், அரைக்கல்பம் உண்மையான கண்டம். இந்த சமயத்தில் 84 பிறவிகளின் சக்கரம் எடுக்க 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய லட்சுமி நாராயணனே இந்த சிருஷ்டி சக்கரத்துல விடுபடாம வர வேண்டியது இருக்குது. முதல் பிறவில இருந்து 84 பிறவி முழுசா எடுக்க வேண்டியது இருக்குது. கிறிஸ்துவின் ஆத்மாவும் அது போலதான், அது கூட இங்கதான் இருக்குது. அவர் கூட பிறவி எடுத்தாருன்னா இந்த கல்பத்தம் முடிகிற வரைக்கும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடையில எல்லாம் பாதியிலே யாரும் போக முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா சாது சன்னியாசிகள் எப்பயும் முயற்சி செஞ்சா நாங்க எப்பயும் போய் ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிரம்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கான இடையில எல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது. டிராமா முடிகிற வரைக்கும், விநாசமாகிற வரைக்கும் டிராமா படி எல்லாரும் அவங்களுக்கான பார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற. இது ஒன்வே ட்ராக் மாதிரி. ஒன்வேல வந்துட்டோம் அப்படின்னா பரமாத்மா துணை இல்லாம மறுபடியும் நம்மளால பரந்தாமத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். மேல நம்ம இறங்க 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 அதுவும் மோசமான முள்ளுக்காட்டு தான் வரும். அதனால இறைவன் வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதான், இறைவன் துணை இல்லாம நம்மளால பரந்தாமத்துக்கு போக முடியாது. அதான் வந்துட்டார் அங்க இருந்து கிளம்பி. இந்த சமயத்தில் அனைவரும் நரகவாசிகள், பிறகு சொர்க்கவாசிகளாகவும் பாரதவாசிகள் தான் ஆகிறார்கள் என்பதை ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்க வேண்டும். மனிதர்கள் எவ்வளவு வேத சாஸ்திரங்கள், உபநிடதங்கள் போன்றவற்றை படிக்கிறார்கள். இவற்றின் மூலம் முக்தியை அடைவார்களா என்ன? இறங்கியே ஆக வேண்டும். ஒவ்வொரு பொருளும் சதோரஜோ தமோ நிலையில் கண்டிப்பாக வருகிறது. புதிய உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது என்ற ஞானம் யாரிடமும் இல்லை. இதை பாபா முன்னால் அமர்ந்து புரிய வைக்கிறார். தேவி தேவதா தர்மத்தை யார் இப்போ அந்த சத்துவரஜோ தமோ நிலையில ஒவ்வொரு பொருளும் இறங்கி ஆக வேண்டியது இருக்குது. ஆத்மாவும் சத்துவரஜ தமோ நிலையில வர வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு பொருளும் இருக்குது. பாத்தீங்களையா, சாஸ்திரங்கள் ஆரம்பத்துல சத்துவ நிலையில இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் உங்களுக்கு பக்தி இருந்துச்சு, அதுவும் தமோ நிலையில அடைஞ்சது. பாத்தீங்களையா, அது போல எல்லாமே ஆரம்ப காலத்துல சத்துவ நிலையில இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 84 பிறவிகள் எடுக்கும் போது, முதல் பிறவி எடுக்கும் போது லட்சுமி நாராயணன் நல்ல தூய்மையா இருந்தாங்க, சத்துவ நிலையில இருந்தாங்க. அவங்களும் கூட தமோ பிரதான நிலை அடைய வேண்டியது இருக்குது இல்லையா? இதுதான் டிராமாவின் ரகசியம்ன்றது சொல்றாரு.
யாரா இருந்தாலும் சத்துவ ரஜோ தமோ நிலை இறங்கி வர வேண்டியது இருக்கும். ஆனா ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான் எப்பவும் சத்துவ பிரதான நிலையிலே இருப்பார். ஏன்னா அவர் பிறப்பிறப்பு சக்கரத்திலேயே வர்றது கிடையாது, இந்த சிருஷ்டிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வந்து இங்க ஞானத்தை கொடுத்துட்டு மட்டும் போறார். அதுக்கான விஷயம் தான் அப்பா சொல்றேன். சரிங்க சிஸ்டர் ராசி. தேவி தேவத தர்மத்தை யார் எப்போது ஸ்தாபனை செய்தது பாரதவாசிகளுக்கு எதுவுமே தெரிவதில்லை. எனவே பாபா புரிய வைக்கிறார், ஞானத்தில் எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலும் யோகத்தில் நிறைய குழந்தைகள் தேர்ச்சி பெறுவதில்லை. யோகம் இல்லை என்றால் விகர்மங்கள் விநாசம் ஆகாது, உயர்ந்த பதவியை அடைய மாட்டார்கள். யார் யோகத்தில் தீவிரமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். எத்தனை முறை சொல்றாரு பாருங்க, யோகம் யோகம் யோகம்னு. இது 5வது முறை வருது நினைக்கிறேன். இது வந்துட்டேதான் இருக்கு. யோகத்துக்கு ஒரு முக்கிய கொடுக்க சொல்றாரு. மனசை கட்டுப்படுத்துறது சிரமமா இருக்கும்ல பிரதரிங்க. நம்ம நினைச்சிருப்போம் டக்குன்னு பந்தனத்துல இருக்கவங்களுக்கு 4 பேரும் 4 ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அப்படியே 4 திசையில போயிடுதுல மனசு. அவர்களுடைய கர்ம இந்திரியங்கள் முற்றிலும் குளிர்ச்சியாகி விடுகிறது. தேகத்தின் கூடவே அனைத்தையும் மறந்து ஆத்மாபிமானியாக ஆகி விடுகிறார்கள். தேகத்தின் கூடவே அனைத்தையும் மறந்து ஆத்மாபிமானியாக ஆகி விடுகிறார்கள். நாம் அசரீதியாக இருக்கிறோம், இப்போது வீட்டிற்கு செல்கிறோம், இப்போது இந்த சரீரத்தை விட வேண்டும் என்று எழும்போதும் அமரும் போதும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் நடித்தோம் சொல்றீங்களா பிரதர்? எழும்போதும் அமரும் போதும் எப்பவும் ஆத்மானே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அதுதான் ஆத்மானு புரிஞ்சுட்டீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்றது ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு அப்படிங்கிற. எழும்போதும் அமரும் போதும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் நடிப்பை நடித்தோம், இப்போது வீட்டிற்கு செல்கிறோம். எப்படி பாபாவின் இடத்தில் ஞானம் இருக்கிறதோ அப்படி ஞானம் என்னவோ கிடைத்திருக்கிறது. அப்படி ஞானம் என்னவோ கிடைத்திருக்கிறது. அவர் யாரையும் நினைவு செய்ய வேண்டியதில்லை. பாபா அவர்கிட்ட சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் சொன்னார் இல்லையா யோகேஸ்வரன் அப்படின்னு. உங்களை தான் யோகேஸ்வரன் சொல்ல முடியும், பாபாவை யாரும் யோகேஸ்வரன் சொல்ல தேவையில்லை அப்படின்றாரு. அவர் நினைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவர் சமஸ்காரமே ஞானம் மட்டும் தானே. ஆமா, அவருக்கு அவரு நினைவு செய்யணும்னா அவரை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கணும். அவர் தான் பெரிய ஆளாவே இருக்காரு. ஏதாவது பாவ கர்மம் இருக்கணும், அதன் மூலமா நினைவு செய்தா பாவ கர்மங்கள் அழியும்ன்ற ஒரு கணக்கு இருக்கணும். அவருக்கு எதுவுமே இல்லையே, அப்புறம் ஏன் அவருக்கு யோகேஸ்வரன் பேர் வைக்கிறீங்க? உங்களுக்கு தான் யோகேஸ்வரன் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்க. குழந்தைகளை நீங்கள் தான் நினைவு செய்ய வேண்டும். பாபாவை ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. யோகத்தை கடல் என்று சொல்ல முடியாது அல்லவா? சக்கரத்தின் ஞானத்தை சொல்கிறார் மற்றும் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நினைவை ஞானம் என்று சொல்லப்படுவதில்லை. குழந்தைகளுக்கு தானாகவே நினைவு வந்து விடுகிறது. நினைவு செய்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? தந்தை இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கிறது. மீதம் இருப்பது ஞானம். மீதம் இருப்பது ஞானமா? ஆஸ்தி. நாம் எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறோம், தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக, சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக எப்படி ஆகின்றோம் என்பதை பாபா புரிய வைக்கிறார். அதுதான் சிஸ்டர் வழி. இப்பதான் 84 பிறவிகள் இருக்குது பாத்தீங்க இல்லையா? இதுதான் வழி. ஒளிக்கு பேர் தான் வழி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சத்துவ பிரதானத்துல தமோ பிரதானமா வந்தோம், இப்ப தமோ பிரதானத்துல சத்துவ பிரதானமா ஆகணும் அப்படிங்கிற இந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா? இது இருக்கும் போதுதான் இப்ப நம்ம ஆத்மா வந்து பரமாத்மா நினைவு செய்யும் போதுதான் இந்த சக்கரத்துல இருந்து நம்ம வெளியேறி மறுபடியும் புது உலகத்துக்கு வர முடியும்ன்ற விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு இருக்காரு. யோகம் வேற ஞானம் வேற, ரெண்டையும் பிரிச்சு சொன்னாரு. யோகம்ன்றது தனிப்பட்ட விஷயம், ஞானம்ன்றது தனிப்பட்ட விஷயம்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே, இதுதான் வெளிச்சம். அந்த சக்கரத்தை இப்படி சுத்தி வரோம் பாத்தீங்க இல்லையா? இப்படித்தான் இறங்கி வரணும்ன்றது. இதுதான் வெளிச்சம், ஒளி கிடைச்சிருக்குது உங்களுக்கு அப்படின்னு. சக்தி வேணும்னா பரமாத்மா நினைக்கணும். ஓகே, சரி வாசி. அதத்தான் அப்பா சொல்லுவார் லைட் ஹவுஸ். வலியுறுத்துறாரு பாருங்க. அதனாலதான் அப்பா சொல்லுவார் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் அப்படின்னு. ஞானத்தை தான் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாரு, லைட்ன்னு சொல்லுவாரு. நாலேஜ் இஸ் லைட்ன்னு சொல்லுவார் இல்லையா? யோகத்தை தான் மைட்ன்னு சொல்ல முடியும். நாலேஜ் இஸ் மைட், லைட் அண்ட் மைட்ன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. இன்னொரு நாலேஜ் இஸ் லைட். ஆமா, அது வந்து ஈஸியா கிடைச்சிருது. அவர் சொல்ல நம்ம கால வாங்கி போட்டுறோம். ஆனா புத்தியில பதிச்சு அதை நினைவு பண்றதுதான் மைட்டு சக்தி. இப்போது பாபாவின் நினைவின் மூலம் சதப்பிரதானமாக ஆக வேண்டும். ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் ஆன்மீக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். அவருக்கு சரீரத்தின் ஆதாரம் வேண்டும் அல்லவா? நான் வயதான சரீரத்தில் பிரவேசிக்கிறேன் என்று கூறுகிறார். இருப்பதும் வானப்பிரஸ்த சரீரமாகும்.
ம், இப்போது பாபா வருகிறார், ஆகையினால்தான் முழு உலகத்துக்கும் நன்மை ஏற்படுகிறது. ம், இது பாக்கியசாலி ரதமாகும். இதன் மூலம் எவ்வளவு சேவை நடக்கிறது. எனவே இந்த சரீரத்தின் உணர்வை விடுவதற்கு நினைவு தேவை. ம். சரீரத்தின் உணர்வை விடுவதற்கு நினைவு நினைவு தேவை, தேவை. தேவை. யோகம் தேவை. ம், இதில் ஞானத்தின் விஷயம் இல்லை. ம். அதாவது சரீரத்தின் உணர்வுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஆமா. தேக ஞானத்தின் விஷயம். தேகத்துல இருந்து விடுபடுறதுக்கு யோகா கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாரு. ம், இது ஞானத்தின் விஷயம் இல்லை. அதிகம் நினைவை கற்றுக் கொடுக்க வேண்டும். ம், ஞானம் மிகவும் சகஜமானதாகும். சிறிய குழந்தை கூட சொல்லிவிடும். ம். மற்றபடி நினைவில் தான் உழைப்பு இருக்கிறது. எவ்வளவு சூப்பரா வித்தியாசத்தை நமக்கு சொல்றாரு பாருங்க இன்னைக்கு. ம், ம். ஒருவருடைய நினைவே இருக்க வேண்டும். இதைத்தான் கலப்படம் இல்லாத நினைவு என்று சொல்லப்படுகிறது. யாருடைய சரீரத்தையாவது நினைவு செய்தால் அது கலப்படம் நினைவு ஆகிவிடும். நினைவின் மூலம் அனைத்தையும் மறந்து அசரீரியாக வேண்டும். அச்சா முரளி நிறைவேற்கு பிரதர். ம். எந்த தேகதாரியா நினைச்சீங்க அப்படின்னா நினைவு செய்யும் போது அது கலப்படமான நினைவாயிடும். எப்பவும் பாவம் சுத்தமா. அழியாதுன்னு அப்ப ஆமா, நம்ம மறந்து அப்படியே நினைக்கணும் அவரையே. ஆமா. அப்பதான் பாவ கர்மங்கள் அழியும் சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம் இருக்குது. தேகதாரிகள் எல்லாருமே சுயநலவாதிகள் தான், சுயநலம் உடையவர்கள் தான் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும். சுயநலம் மிக்க மனிதர்களை ஏன் நினைக்கிறீங்க? தந்தையை பாருங்க, எந்த ஒரு சுயநலமும் கிடையாது அவருக்கு. ஏன் சுயநலம் ஆயிருக்காங்க மனிதர்கள் அப்படின்னா தமோ பிரதானம் ஆயிருக்காங்க. அதனாலதான் சுயநலம் ஆயிருக்காங்க. ஆனா பாபா பாருங்க, எப்பவும் சத்துவ பிரதானமாவே இருக்காரு. அதனாலதான் அவர்கிட்ட எந்த சுயநலமும் கிடையாது. அப்ப சுயநலம் இல்லாத தந்தை நினைவு செய்துட்டே இருக்கலாம் இல்லையா? அவர் நமக்காக வந்திருக்காரு இல்லையா? அப்படிங்கிறத இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்களை போய் நினைக்கிறதுக்கு நம்ம பாபாவை நினைச்சாவது பாவ கர்மாடி என்று என்ன வரும் நமக்கு. அதுக்காக சொல்றேன் சிஸ்டர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நினைவனுடைய பலத்தின் மூலம் தங்களுடைய கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியாக அமைதியாக்க வேண்டும். முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்காக யதார்த்தமான முறையில் பாபாவை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். யதார்த்தமான முறையில் இங்கேயும் சொல்லிருக்காரு பாருங்க யோகா. ஆமா. யோகத்தின் மூலமா கர்மேந்திரியங்கள் கட்டுப்படும். அடுத்து என்ன சொன்னாரு? யோகத்தின் மூலமா அமைதியாக்க வேண்டும். முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கு யதார்த்தமான முறையில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஓகே, எழும்போதும் அமரும் போதும் இப்போது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டு திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். எப்படி பாபாவிடத்தில் அனைத்து ஞானமும் இருக்கிறதோ அதுபோல் மாஸ்டர் ஞான கடலாக ஆக வேண்டும். தந்தை எப்படி ஞான கடலா இருக்காரோ அதே போல நீங்களும் ஞான கடலா ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. பழைய சரீரத்தை உரிமைங்கிற நினைவுலயே இருங்க அப்படிங்கிறாரு. எழும்போது எம்பரும் போதும். ஆமா, அப்பதான் வீட்டுக்கு போறோம் அப்படின்ற ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கறது புத்தியில இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதை ஞானமா வச்சிருங்கன்ட்டாரு. ஏன் தேக உணர்வுக்கு வராதீங்கன்னு சொல்றாரு? தேக உணர்வுக்கு வந்தோம்னா இந்த சிருஷ்டி பிடிச்சி இழுக்கும். இது வேணும் அது வேணும்னு இங்கேயே சுத்திட்டு கிடப்போம். புத்தி இங்கேயே கிடக்கும். மாயே சர்வசக்திவான மாறிடுவான் தேக உணர்வு வந்தீங்கன்னா. ஆத்ம உணர்வுல வந்தீங்கன்னா நீங்க சர்வசக்திவான ஆயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக பாப்பா சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இங்க நம்ம சுத்திட்டு இருந்தாலே மாயை இருக்கிறான். அதான் அவருக்கு தெளிவா சொல்லிட்டாரு, நமக்கு திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும்ங்கிறது புத்தியில இருக்கணும்ன்றாருல. அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. இணைந்த சொரூபத்தின் நினைவு மூலமாக உயர்ந்த மனோநிலை என்னும் ஆசனத்தில் அமர்ந்து சதா சம்பன்னமாகுக. சங்கமத்தில் சிவசக்தி எனும் இணைந்த சொரூபத்தில் நிலைத்திருப்பதால் நடக்காத காரியமும் நடந்தேறிவிடும். அவரோட இணைந்து இருந்தோம்னா எல்லா காரியமும் நடந்துரும் சொல்ல வர்றாரு. இதுவே அனைத்திலும் உயர்ந்த சுரூபமாகும். இந்த சுரூபத்தில் நிலை பெறுவதால் சம்பன்ன பவ எனும் மரதானம் கிடைத்து விடுகிறது. அப்படின்னு சிவசக்தி இணைஞ்சிருந்தோம்னா நம்ம எல்லாத்துலயும் சம்பன்னமாயி சம்பூர்ணமாயி வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாருப்பா. ஆமா, சிவசக்தி இணைந்த ரூபத்துல இருந்தோம் அப்படின்னா நடக்காதது எல்லாமே நடந்துரும். அதுதான் மிக உயர்ந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதன் மூலமா எப்போ இணைந்த ரூபத்துல இருந்தீங்கன்னா சம்பன்ன பவ அப்படிங்கிற வரதானமும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு இருக்காரு. அனைவருக்கும் சதா சுகம் எனும் ஆசனத்தில் அமர்த்துகின்றார். சதா இதே ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் அதீந்திரிய சுகம் எனும் மூஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். மறதி எனும் சமஸ்காரமே மறைந்து போகும்.
சதா அவரை நினைக்கிறது நமக்கு மறந்துடும். அதீந்திரிய சுக ஊஞ்சல்ல ஆடிட்டு இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஆமா, வரதானமே அதுதான். தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வரதானம். எப்போ இணைந்த ரூபமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? சதா சுகம் என்ற ஆசனத்தில் தந்தை அமர்த்தி வைக்கிறார். அந்த சுகம் என்ற ஆசனத்துல அமர்ந்திருந்தீங்கன்னா அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊஞ்சல்ல பாத்தீங்கன்னா உட்காரதுக்கு சீட் இருக்கும் இல்லையா? அந்த சீட்டு தான் ஆசனம்னு சொல்றாரு. அதை எதுன்னு சொல்றாரு? மனோநிலைன்னு சொல்றாரு. அதுல ஏறி அமர்ந்தீங்கன்னா இப்படி இப்படின்னு போயிட்டு போயிட்டு வரும் இல்லையா ஊஞ்சல், அப்ப அதீந்திரிய சுகம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்திரிய சுகம்ன்றது இந்த 5 விகாரங்களுக்கு உட்பட்டு செய்யக்கூடியது, அந்த கர்மேந்திரியங்கள் மூலமா அனுபவிக்கக்கூடிய சுகத்தை தான் அப்பா சொல்றாரு. என்னது இந்திரிய சுகம்னு. அத்தீந்திரிய சுகம்ன்றது வந்து மனதால அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி. ஊஞ்சல் ஆடும்போது மன மகிழ்ச்சியோடு இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் அந்த அத்தீந்திரிய சுகத்தை அப்பா உதாரணமா சொல்லியிருக்காரு. அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு. அப்ப உங்களுடைய சம்ஸ்காரம், அந்த என்ன சொன்னாரு, மறதிங்கிற சம்ஸ்காரமே மறந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமா, மறைந்து விடும். அதாவது தந்தை நினைவு செய்யக்கூடிய அந்த மறதி இருக்கு இல்லையா, அந்த மறதி முற்றிலும் மறைந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவும் நம்மளே சமயத்துல இடையில என்ன செய்வோம்னா, ஆஹா பாபா உங்களை எவ்வளவு நேரம் ஏன் மறந்துட்டான் நான் அப்படின்னு கேட்டுப்பேன் நானே. ஐயோ பாபா. அது உங்களுக்கு மட்டும் இல்ல சிஸ்டர், எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கவே இருக்கும். அப்படித்தான் இருக்கும். நம்ம இங்கிட்ட ஏன்னா மனம் புத்தி ஏதாவது ஒரு விஷயத்துலதான் கவனம் கொடுக்கறது மாதிரிதான் அதுக்கு ஒரு இது இருக்குது, அதனால ஒரு பவர் இருக்குது. அங்கிட்டும் இங்கிட்டும் கவனம் கொடுக்கறதுக்கு வந்து பிராக்டிஸ் தான் வேணும் நமக்கு. அதான் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அதுக்காக வருத்தப்பட வேண்டியது கிடையாது. இறுதி நேரம் வரும்போதுதான் மொத்தமா நம்ம கர்மாதீத நிலையை அடைய முடியும். ஏன்னா இறுதி நேரத்துல வேற எந்த வேலையும் இருக்காது நமக்கு யோகத்தை தவிர. அப்போ ஒரே சீரா நினைவு செய்துட்டு இருப்போம், கர்மாதீத நிலையை அடைஞ்சிட்டு போயிடுவோம். ஏன்னா அங்க சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், இது செய்யணுமே அதை செய்யணுமே என்ற எந்த ஒரு ஓட்டமோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒரே இடத்துலதான் அமர்ந்திருப்போம். அதுவும் சாப்பாடுக்கு தண்ணி கிடைக்குமோ என்ன கிடைக்குமோ தெரியாது. படுத்தத்திலே படுத்தாலும் இருந்திருக்கலாம். அப்போ ஒரே சீரா நினைவு செஞ்சுட்டு இருக்கும்போது கர்மாதீத நிலையை அடைய முடியும். இப்ப அங்கிட்டு வேலை இருக்கு இங்கிட்டு வேலை இருக்கு 4 பக்கம் ஓடிட்டே இருக்கும் போது நினைவு செய்ய முடியலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்காகத்தான் பாபா ரெண்டுக்கும் பேலன்ஸ், இதுலதான் பேலன்ஸ்ன்னு சொல்லுவார் அப்பா. அப்படி போயிடவும் கூடாது, இப்படி போயிடவும் கூடாது, நீங்க கர்மயோகியாவும் இருக்கணும், தந்தையை அமர்ந்து உட்காந்து தனிமையில நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிராக்டிகல் லைஃப் என்னவோ, உங்களுடைய பிராக்டிகல் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. தந்தை இப்படி சொல்லிடுறாருன்னு அப்படியும் போக வேணாம், இப்படி சொல்றாருன்னு இப்படியும் போற வேணாம், சமமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி, அப்பா சொல்றாங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே சிஸ்டர் நீங்க? அதான் ஐயோ பாபா விட்டுமே எங்க நினைச்சேன், எவ்வளவு நேரம் விட்டுட்டோம்னு திடீர்னு எனக்கு அந்த கர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்துடும். அதுக்குதான் சொல்றாரு அப்பா அருமையான நமக்கு யுக்தி கொடுத்த யுக்தி ஒண்ணு வந்து கர்ம யோகம்னு கொடுத்துருக்காரு. அதான் இப்ப இணைந்த ரூபமா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்போ இணைஞ்சே இருங்க, ஏன் பிரியுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மறதிங்கிற சம்ஸ்காரமே உங்களுக்கு மறந்து போற அளவுக்கு இணைந்த ரூபமா இருங்க. அந்த ஊஞ்சல்ல ஆடக்கூடிய விஷயம் இருந்தா கூட உங்களுக்கு சூப்பர் தான். அந்த ஊஞ்சல்ல கூட 2 கயிறு இருக்கும் பாத்தீங்க இல்லையா, அந்த சீட்டுக்கு பக்கத்துல. ஒரு கயிறு வந்து ஞானத்தின் கயிறுன்னு சொல்லுவார், இன்னொரு கயிறு வந்து யோகத்தின் கயிறுன்னு சொல்லுவார். இந்த ஞானம் யோகம்ன்ற கயிறுல அந்த உயர்ந்த மனோநிலை என்ற ஆசனத்துல எப்பவும் அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலாம் ஆடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் முழுமையான விளக்கம் அந்த ஊஞ்சலுக்கு. அதத்தான் இந்த மாரியம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் திருவிழா அப்ப அந்த அம்மன் அந்த சிலைய மூர்த்திய அமர வச்சு ஊஞ்சல் ஆட்டி விடுவாங்க. நம்மளுடைய எல்லா கோயிலுமே எல்லா கோயிலுமே அந்த ஊஞ்சல் இருக்கதான் செய்யுது. சரி, ஓகே, அதான் இருக்குதுல்ல, அதான் ஆட்டி விடுறாங்கல்ல, அதுதான் நம்மளுடைய நினைவு சின்னம்ன்ற. சரி, ஞானம் யோகம் 2 கயிறு பிடிச்சிட்டு அப்பா சொல்றாங்க சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு மூலமாக ஆத்மாக்களை யோகிகளாக மாற்று, யோகிகளாக மாற்றுங்கள். சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு, ரொம்ப உள்ளுணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ளார நம்ம சுகபாவனைங்கிறத ஒரு வச்சுட்டே இருக்கணும். ஆமா, உள்ளுணர்வு சுகபாவனை நேர்ந்ததா இருக்கணும். உள் உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா ஆத்ம உணர்வுடையதா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயங்க. ஆத்ம உணர்வு தான் உள் உணர்வு. ஆத்மானு உணர்ந்து அப்புறமேல் பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க தானே சொல்றாரு. அப்ப முதல் உணர்வு என்ன உணர்வா இருக்கணும்?
ஆத்ம உணர்வா இருக்கணும் அப்படிங்கறது தான் விஷயங்க. ஆத்ம உணர்வுல இருந்து அவங்களை எதிரில் இருக்கணும் ஆத்மான்னு பார்த்து நீங்க சுப பாவனை வைங்க. அந்த உள் உணர்வின் வைப்ரேஷன்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா, ஆத்மான்னு பார்க்கக்கூடிய அந்த உணர்வு அதுவே பாசிட்டிவான உணர்வு தான். அந்த உணர்வு அவங்கள யோகியவானா மாத்தணும். நீங்க ஆத்மான்னு உணரும் போது நீங்க அமைதியுடையவரா ஆவீங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க உள்ளுணர்வுல இருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அமைதி நிறைஞ்சதா இருக்கும் இல்லையா? அப்ப அவங்களும் யோகியவானா மாறுவாங்க. அவங்களும் யோகியா மாத்துங்க. உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் டச் ஆகும்போது அவங்க அமைதியாவாங்கல்ல சிஸ்டர். ஆமா. அதனாலதான் அவங்கள யோகியா மாத்துங்க, யோகியாவானா மாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு நுணுக்கம் இருக்குது சிஸ்டர் அந்த உள்ளுணர்வுல. நம்ம ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் அது. ஆத்ம உணர்வு ஆத்ம உணர்வுல இருக்கும் போது அமைதியாகிறோம். நாம அமைதியாகிறதுனால அமைதியின் சக்தி வெளிப்படுது. அந்த வெளிப்பட சக்தியினால எதிரில இருக்கவங்க கூட அமைதியாகிறாங்க அப்படிங்கிற இத்தனை விஷயம் இருக்குது அந்த உள்ளுணர்வுல. சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். அவ்யக்த சமிக்கை ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை, அதாவது மனமும் புத்தியும் ஒருநிலை பெறுதல் தனதாக்குங்கள். ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்தால்தான் ஒரு வழியில் செல்லும் நிலை உருவாகும். வேற்றுமையை உள்ளடக்கி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் நெருங்கி வரும்போது, வேற்றுமையை உள்ளடக்கி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் நெருங்கி வரும்போதே அனைவருக்கும் உதாரணமாவீர்கள். எப்ப எல்லாருக்கும் உதாரணம் ஆவீங்க அப்படின்னா, வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்க, ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நெருங்கி வருவீங்க இல்லையா? அப்பதான் அவங்களுக்குள்ள அந்த இது வருதுன்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு? வேற்றுமையை உள்ளடக்கி ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையுடன் நெருங்கி வரும்போதே அனைவருக்கும் உதாரணம் ஆவீர்கள். அதுக்கு ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்தால்தான் சொல்லிட்டாரு ஒரு வழியில் செல்லும் நிலை உருவாகும். அப்போதுதான் வேற்றுமை உள்ளடக்கி ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையுடன் நெருங்கி வரும்போதே அனைவருக்கும் உதாரணமாவீர்கள். பிராமண பரிவாரத்தின் சிறப்பு அம்சமே வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. இந்த ஒற்றுமையின் அதிர்வலையே முழு உலகிலும் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் ஸ்தாபனை செய்யும். எனவே கவனம் கொடுத்து வேற்றுமையை களைந்து ஒற்றுமையை கொண்டு வாருங்கள் என்று சமிக்கை கொடுத்திருக்காங்க. பிராமணர்களின் அந்த விசேஷத்தன்மையான வேற்றுமையில ஒற்றுமை காண்பதுதான். அந்த ஒற்றுமையின் அதிர்வலைகள் இருக்கு பாத்தீங்களா, வைப்ரேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு தர்மம் மற்றும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு கவனம் கொடுங்க, வேற்றுமையை களைந்து ஒற்றுமையை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற்றுமையை ஒற்றுமையாக்கக்கூடியவர்கள் யாரு? இந்த பிராமணர்கள் அப்படின்ற விஷயம். வேற்றுமைங்கிறது மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது வரக்கூடியது தானே, அது மனநிலை தானே. சம்ஸ்காரத்தின் வேற்றுமை சிஸ்டர். எனக்கு வேற சம்ஸ்காரம், உங்களுக்கு வேற சம்ஸ்காரம். எனக்கு வேற பதிவுகள் இருக்கும், உங்களுக்கு வேற பதிவுகள் இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்றேன். ஆமா. இப்ப நம்ம ஒத்துழைச்சு போறோம் இல்லையா, ஒற்றுமையா இருக்கணும். பாபாவுடைய ஒரே பிடியில இருக்கணும். ரெண்டு பேரும் நெருங்கி வந்துருவோமே. ஆமா, அதுதான் அவரோட குழந்தை அப்படிங்கிறது. அப்ப எப்படி வந்துச்சு? அது பிராமணர்கள்ங்கிற இந்த சம்ஸ்காரம் தானே. பிராமணர்களாலதான் இந்த வேற்றுமையில ஒற்றுமை காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த அதிர்வுகள்னாலதான் நம்ம எல்லாரும் நாளைக்கு ஒரே தர்மத்துல போக போறோம், ஒரே ராஜ்யத்துல வாழ போறோம். அந்த விஷயத்தான் சொல்றாரு. இந்த அதிர்வுகள் இருந்துச்சுன்னா தான், ஒற்றுமையின் அதிர்வு இருந்தாதான் அந்த ஒரே தர்மத்திலையும் ஒரே ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஏற்படும். அதனால இப்ப வேற்றுமையெல்லாம் கலைஞ்சிருங்க, ஒற்றுமையை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் ரெண்டு பேருக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்காரு? ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கணும். நான் சொல்றது நீங்க ஏத்துக்கிறதுமே இருக்கணும், நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறதுமா இருக்கணும். அப்பதான் அந்த வேற்றுமையில ஒற்றுமை காண முடியும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆழமான அவியத்தை சமிக்கிறது அது. சரிங்க, ஓகே. ஞானம் யோகம் பத்தி அருமையா புரிய வச்ச பாபாக்கு நன்றி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.